லோட் ஆயிக்கொண்டிருக்கு. பேஜ் நம்பர் 566 பக்கம். சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்துல் ஹாக்கா 1-20 வரை ஓத சொன்னீங்க. 1-20 வரைக்கும் 2 எத்தனை பிள்ளைகள் ஓதலாம்? பிளக்குகளால ஆ? 2 பிளக்குகளால ஓத சொன்னீங்க. 2 பிறகுல ஓதணும். அதான் அங்க முக்கியமான விஷயம். அப்ப அடுத்தது போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة. ما الحاقة. وما أدراك ما الحاقة. كذبت ثمود وعاد بالقارعة. فأما ثمود فأهلكوا بالطاغية. وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. அதுக்குள்ள 2 முக்கியமான பிள்ளைகள் வந்திக்குது. நீ திருப்பி போதுன்னா அந்த 2 பிள்ளையும் இல்லாமக்கி போகணும் பாப்பமே. وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. அதை உண்டு ஆத்தியா ஓகே மாறிட்டு பிரிஹின் எத்தாவது பிரிஹின் அந்த ஹேட சவுண்ட் வருது இல்ல. பிரிஹின் விளங்குதா? موسى எப்படி வரணும்? بريح. ஓத போகல நான் 2 முறை நினைச்சேனா? எத்தனை முறை ஓதிக்கு 2 முறை ஓதிக்கிறீங்க. அந்த ஹேட சவுண்ட் வரல. இப்ப இப்ப நீங்க உச்சரித்து காட்டினீங்களே. இப்ப எனக்கு உச்சரித்து காட்டினீங்க தானே? இப்ப வந்திக்குது. அது எப்படினது? وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما. லயால் லயால் நிப்பாட்டுல அப்படி என்ன சார்? லயால் என்று நிப்பாட்டே இயலாது. அப்படி விலது நீட்டி நிப்பாட்டு வேணாம். سخرها عليهم 7 ليال 2 செகண்டுக்கு சரி நீட்டி நிப்பாட்டு. سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما. فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية. فهل ترى لهم من باقية. وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة. فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية. إنا لما طغى الماء حملناكم في الجارية. மூச்சு போகக்கூடாது. இப்பல ஃபில்
அப்படி போனா கஷ்டமா நிப்பாட்டுங்க. எனக்கு அவசரப்படுறீங்க. அழகா நிப்பாட்டு. ஓதுறது சார் சரிதான். மூச்சு இப்ப போகல சார். நீங்க ஃபில்லுன்னு செல்றது இங்க எங்களுக்கு ஹால் கிடைக்க மாட்டேதான் இங்க எங்களுக்கு. என்ன பிரச்சனை அது? إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة و و و واقعة واقعة. فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية يومئذ تعرضون لا تخفى منكم خافية திருப்பி போதுங்க. ம், 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 ம். يومئذ تعرضون لا تخفى منكم خافية ஹோம் அண்ட் வருது ராஹ்மி. அது போல இது நான் போன கிளாஸ் சொன்னேனே. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ம், ஓ, மின்கோம்ல நீங்க நான் சொன்னது இந்த பேர் பாத்தீங்களா? ஓ சார். வித்தியாசத்தை பாத்தீங்களா? நீங்க சொல்றது போல நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்ல. அது கேட்டுச்சா? வித்தியாசம் விளங்குதா? சார் அப்ப எப்படி சார் சொல்றது? அதைத்தான் கேட்கிற. நீங்க ரெக்கார்டு கேட்டீங்களான்னு சொல்லி திருப்பி ஏன்ட கேட்கறீங்க? ஓ நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல எப்படி வரும், எப்படி உச்சரிக்கணும், எந்த இடத்துல வரும், எப்படி உச்சரிக்கணும் எல்லாம் சொல்லி தந்தீங்க. கும் கும்னு சொல்லி சொன்னீங்க. ஆ கும் க கு ரெண்டும் ஒரே ஆ கே க மாதிரி கூ அல்ல, ஓதணும். க கூ அல்ல, கே கூ. அப்படித்தானே? க கு அந்த கே கூ ஒரு இடத்துல இருந்து வரணும். ஆனா மிங் கோம்னு எப்படி ஒரு இடத்துல வருது? க கு கே கூ அதுதானே. அப்ப கே கூன்னா அது பெரிய கா. கே கூ என்றால் ரஹ்மி. இந்த காப் தொண்டையில எந்த இடத்துல இருந்து வரணும்? தொண்டை நடுப்பக்கத்துல இருந்து வராது, பின்னுக்கு இருந்து வரா? நடுப்பக்கத்துல இருந்து வரதா, பின்பகுதியில இருந்து வரதா? ஆ இந்த எழுத்து தொண்டையில நடுப்பக்கத்திலிருந்து உச்சரிக்கிறதா, பின்பகுதியிலிருந்து உச்சரிக்கிறதா? நடுப்பக்கத்திலிருந்து. தொண்டையில முன் பக்கத்துல உச்சரிக்கணும். கே கே. நடுப்பக்கத்து போறது போல க கே. கு இப்போ மிங்கும் மிங் கோமுடு ஓதி பாருங்க. சார் நாக்கு நடுவுல ஓதுறீங்க. முன்னுக்கு சார் என்ன? கேன கொஞ்ச நாக்கு முன்னுக்கு போகுது, பூனைக்கள பின்னுக்கு போகுது சார். அதான் போலன்ட்டு சொல்றோம். ரெண்டு ஒரே இடத்துல வரணும். எப்படி முன்னு பின்னுக்கு போற? நீங்க நினைச்ச மாதிரி கொண்டு போயில அது. அங்க ஒரு எழுத்து தான் நிக்குது. கே கூ கீ எல்லாம் ஒரு எழுத்து தான். நீ கேண்டு உச்சரிக்குள்ள முன்னுக்கும், கூண்டு உச்சரிக்குள்ள பின்னுக்கும் உச்சரிச்சா அது உங்களோட தவறு, கொரோனா தவறு அல்ல அது. பிரச்சனை போல எல்லாம் உங்கள்ட்ட குர்ஆன்ல இல்ல. நீங்க ஜாதி ஆளு. குர்ஆன்ல இது குறை சொல்ற. அதை எப்படி கேண்டு உச்சரிச்சுட்டு கூண்டு உச்சரிக்கிற பின்னுக்கு போயிடும். அப்ப குர்ஆன் பேல அப்படியா? இல்ல
ரஹமிக்கா வேண்டி இப்ப கொரோனா மாத்தி எழுத பாரு. சின்ன கேஃப்ல வந்து இந்த கேண்டு உச்சரிச்சா நாங்க நார்மலா உச்சரிப்போம், கூண்டு உச்சரிச்சா நாங்க தொண்டையில பின்னு கொண்டு போயிட்டு வள்ளினமா உச்சரிப்போம், பூ கொண்டு உச்சரிப்போம். அப்படியா? சார் ஒரு ஓதுங்க. முறை ஓதவா? நான் ஓதுங்க இப்ப. கூ கூ சரியா வரட்டி பேல. يومئذ تعرضون لا تخفى منكم خافية. இப்படியா ஓதுங்க இதுக்கு முன்னுக்கு? ஓ சார். ஐதானே ஐதான் நினைச்ச நீங்க செல்லுவீங்கன்னு சொல்லி. இப்ப ரெக்கார்ட கேட்கணுமா? அந்த மின்கும் என்ற சொல் இப்ப கடைசியா ஓதினதும் அதுக்கு முன்னால ஓதினதும் ஒரே மாதிரியான்னு கேட்கணுமா? நான் அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேன். பேல இது என்ன ஓகே தெரியுமா? சார். ஓஷேர் 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 தெரியும். போன கிளாஸ் ரெக்கார்டிங் ஒழுங்கா கேட்கல, அது நல்லா தெளிவா விளங்குது. இப்ப 4 பேரை வந்துட்டு போன கிளாஸ் ரெக்கார்டிங் சரியா நீ கேட்கல. போன கிளாஸ்ல இந்த இந்த வசனத்துல நான் உங்களை புட்டிச்சேன். புட்டிச்சு பூ எடுத்து செல்லு எல்லாம் செஞ்சிருந்தேன். இப்ப திருப்பி வந்து சொல்றீங்க கேண்டு உச்சரிக்கொள்ள முன்னுக்கு உச்சரிக்கிற சார், பூண்டு உச்சரிக்கொள்ள பின்னுக்கு உச்சரிக்கிறேன். நானா சொன்னேன்? யார் சொன்னேன்? நான். அப்ப எப்படி ரெண்டு ஒரே மாதிரி ஓது நீங்க சொல்றீங்க, ஓடு சொல்றீங்க? இப்ப இதுக்கு முன்னால ஓதுனது இப்போ ஓதுனது ஒரே மாதிரி தான் சார் ஓதுனேன், எப்படி வந்துச்சு? நீங்க தானே ரகமி சொன்னீங்க இதுக்கு முன்னால ஓத போகல தொண்டையில பின்னுக்கால ஓதினேன், இப்போ ஓத போகல தொண்டையில முன்னுக்கால பின்னுக்கால உச்சரிச்சு ஓதினாலும் முன்னுக்கால உச்சரிச்சு ஓதினாலும் ஒரே மாதிரி ஓதல். எப்படியா? நல்ல விஷயம். அதெல்லாம் நான் சொன்னேன். கேண்ட கொலை நாக்கு முன்னுக்கு போகுது, பூண்டு கொலை பின்னுக்கு வருது. அது போல நீங்க சொன்னீங்க போடுது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். எஸ், ரெண்டும் ஒரே இடத்துல வரணும். கேக்கு படுற இடம் ஒரே இடமா தான் நிக்கணும். தொண்டையில போயிட்டு நாக்கு படுற இடம் பொட் வந்து ஒண்டா தான் நிக்கணும். கே என்று சொல்ல போகல முன்னுக்கு வரதும் கூ என்று சொல்ல பின்னுக்கு போற மாட்டா கிடையாது. அது நான் நீங்க அந்த சென்னை இதுக்கு சென்னை சார். அந்த என்ன? நீங்க கேவும் கூவும் ஒரே இடத்துல இருக்கணும் ஓ, அப்படி நீங்க தானே அது. அதுக்குத்தான் நாக்கு சொல்றேன். நீ இப்ப கடைசியா நீங்க பூனை கொலை ஓதுனீங்களே பின்னுக்கு போகுது. நீங்கும் என்று இப்ப கடைசியா நீங்க ஓதுனீங்களே லாஸ்ட் ஆஹ் டைம் ஓதி அதான் சரி. அவெல்லாம் எனக்கு சொல்லல, மத்ததெல்லாம் போல. அதுக்கு முன்னுக்கு எல்லாம் போல. இப்பவே ரெக்கார்டை கேட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. எதை சார் நீங்க சரின்னு சொல்லிக்கிறீங்க, எதை சார் நீங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிறீங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும், எனக்கு கேட்கக்கூடாது ப்ரோ. ஓகே சார். ஆ فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو சரியா? في عيشة راضية. ம், நல்ல பரவாயில்ல. இப்ப ரெக்கார்டை கேளுங்க, நான் சொன்ன விஷயத்தை பார்க்கணுமா? ஓகே சார். ஆ